சிஎம் விஜய் அவர்கள் போன கோயில் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்ததா? என்னடா சொல்றேன்? ஆமாங்க, அந்த கோயில் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்லாம கர்நாடகால பயங்கரமா பேசப்படுற கோயில் வந்து ஒன் ஆஃப் தி கோயில் இந்த மூகாம்பிகை கோயில் தாங்க. அந்த மூகாம்பிகையோட அம்மனோட சக்தி வந்து அவ்வளவு அருள் வந்து தருமாமா. அதுக்காக தான் வந்து நம்ம சிஎம் அவர்கள் வந்து தேடி போய் சாமியை வணங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கான வரலாறு என்ன, சிஎம் சார் ஏன் அங்க போனாரு, முக்கியமா கர்நாடகால அந்த கோயில் போனாருன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோல நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேங்க. மூகாம்பிகை அம்மன் கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மங்களூர்ல உடுப்பிக்கு பக்கத்துல தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப வரலாறு புகழ்பெற்ற ஒரு கோயிலாவே இருக்குங்க. ஏன்னா இந்த கோயில்ல வந்து எல்லா கலைஞரும் எல்லா இசைஞானிகளும் வந்து இங்க வந்து சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. அதனாலேயே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க வந்து பல பேர் பேசப்படுது. முக்கியமா அந்த கோயில் வந்து எதுக்காக வந்து பிரசித்தி பெற்றதுன்னா கல்வியும் செல்வம். ஸோ கல்விக்கு வந்து நீங்க வந்து அடித்தளம் போடணும். இந்த ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு வந்து போடணும்னா அந்த கோயில்ல போட்டா சூப்பராகும் சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இசையிலையும் கலையிலையும் வந்து கலைத்துறையிலையும் வந்து பெரிய பிரபலம் ஆகணும்னு சொன்னா அந்த கோயில்ல போய் நீங்க வந்து வணங்கினா நீங்க வந்து பிரபலம் ஆகலாம்னு சொல்லி வரலாறு பேசப்படுது. இந்த மூகாம்பிகைங்கிற பேர் எதனால வந்துச்சுன்னா மூகன் என்ற ஒரு அரக்கனை வந்து கொண்டதுனால இந்த அம்மனுக்கு வந்து மூகாம்பிகை பேர் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் பேசப்படுது. இன்னொரு பக்கம் என்ன பாத்தீங்கன்னா இங்க வந்து கல்வி செல்வம் வீரம் சரஸ்வதி லட்சுமி பார்வதினு சொல்லி இந்த 3 பேரோட சக்தியை இந்த அம்மன் ஒருத்தரே வந்து வச்சிருக்காங்க. அதனால இந்த அம்மன் வந்து பயங்கர சக்தி வாய்ந்த அம்மன். அதனால இந்த அம்மனுக்கு வந்து மூகாம்பிகை அம்மன் சொல்லி பேர் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு வரலாறு பேசப்படுது. மற்றபடி இந்த மூகாம்பிகை அம்மன் கோயில் ஏன் அங்க வந்து அமைஞ்சிருக்கு, கல்லூர்னு ஒரு இடத்துல வந்து ஏன் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆதிசங்கரர் அவர் வந்து ஒரு பெரிய ஞானிங்க. அவர் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம போய் வேண்டி வணங்கி அந்த சாமி கிட்ட கேட்கிறப்போ நீங்க வந்து கேரளாக்கே வந்துடுறீங்களான்னு சொல்லி கேட்கிறப்போ அந்த அம்மன் வந்து சரிப்பா நீ முன்னாடி போ நான் பின்னாடியே வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீ நடக்கிறப்போ பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது, அப்படி திரும்பி பார்த்தா நான் எந்த இடத்துல இருப்பனோ அங்கேயே வந்து சாமியா மாறிடுவேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ டக்குன்னு ஒரு இடத்துல வந்து திரும்பி பார்த்திருக்காரு. திரும்பி பார்க்குறப்போ அந்த அம்மன் நான் சொல்ற வாக்கு நீ மீறிட்டு அதனால நான் இங்கேயே வந்து சிலையாரன்னு சொல்லி சிலையான ஒரு இடம் தான் கல்லூர். அதுவும் மங்களூர்ல இருக்கிற கோயில் தான் மூகாம்பிகை அம்மன் கோயில். முக்கியமா அந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் ஐயா அவர்கள். ஸோ எம்ஜிஆர் ஐயா அவர்கள் வந்து தங்க வாழை வந்து அப்பயே கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன 2004 நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து அந்த கொடுத்த வாழை எம்ஜிஆர் கொடுத்த வாழை வந்து யாகம் பண்ணி அவங்க வந்து அந்த வாழை வந்து ஏந்தி ஒரு போட்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 2004 அது வந்து பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அதன் வரிசையில இப்ப இருக்கிற சிஎம் நம்ம விஜய் அவர்கள் வந்து வெள்ளி வாழை போய் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பின்புலம் என்னங்கிறது எனக்கு தெரியல. வாள் கொடுத்தா நம்ம அரசியல் வந்து நீண்டு இருக்கலாமா இல்ல நம்ம கலைத்துறையில் வந்து சாதிக்கலாமாங்கிறதுக்காக யோசிச்சு கொடுத்தாராங்கிறது தெரியல. பட் எம்ஜிஆர் வழி எவ்வளியோ அவ்வளியே என் வழின்னு சொல்லி நம்ம தலைவர் விஜய் அவர்களும் வந்து கிளம்பிட்டாரு. சப்போஸ் நம்ம போகணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சென்னையில இருந்தோ இல்ல வேற ஊர்ல இருந்து நீங்க போகணும்னா நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கிருந்து நீங்க மங்களூருக்கு ஒரு ட்ரெயின் போட்டுருங்க. மங்களூர்ல இருந்து இறங்கி அங்கிருந்து மூகாம்பிகைக்கு ஒரு பஸ்ஸோ இல்ல ஆட்டோவோ பிடிச்சி போனீங்கன்னாவே நீங்க அந்த கோயிலுக்கு போய் சேர்ந்துடலாம். இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் அந்த கோயிலுக்கு போனதும் அந்த மூகாம்பிகை அம்மன் பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்லி இந்த கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ கடைசி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.